இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இந்த தாலிய மறைச்சு உங்களுக்கெல்லாம் துரோகம் பண்றேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இத கட்டினவன் யாருன்னு கண்டுபிடிச்சு ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு அவனை பார்த்து கேட்டு அவன் கையாலே இத கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான்ப்பா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும். அம்மா, அப்பா, என்ன எல்லாரும் வாங்கீங்க. ஏய், என்னடா என்ன பிரச்சனை? தெரியலையே. ரகு, உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? என்ன என்ன பண்ணா? ஏய், அண்ணா அண்ணா எடு. அண்ணா, ஐயோ, இத பாருங்க. ஐயோ, என் கண்ணையே என்னால நம்ப முடியலமா. நீயா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க? இதனால தான் நீ கல்யாணத்தை தள்ளி போட்டியா? உங்ககிட்ட எத்தனை முறை நான் வந்து பேசியிருப்பேன். இப்ப கூட உங்ககிட்ட பேசிட்டு வந்தனமா? ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் எந்த தப்பும் செய்யல. இந்த தாலி என் கழுத்துல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுப்பா. அவ கழுத்துல யாரு தாலி கட்டினதுன்னு அவளுக்கு தெரியாது. ஆமா, அந்த தாலிய கழுத்துல வச்சுக்கணுமா இல்ல அவத்த தூக்கி வீசணுமான்னு தெரியாம அவ குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காடா. ஏண்டா அவளை இப்படி நோகடிக்கிற? லட்சுமி, நீ என்ன சொல்ற? ஆமாங்க, அந்த தாலி அவ கழுத்துல கட்டினது யாருன்னு அவளுக்கு தெரியாது. அன்னைக்கு கோவில்ல திருவிழா நடந்ததுல அங்க யாரோ முகம் தெரியாத ஒருத்த வந்து ராத்திரி இவ தூங்கிட்டு இருக்கும் போது சாமி கழுத்துல இருக்கிற தாலி எடுத்துட்டு வந்து இவ கழுத்துல கட்டிட்டு போயிருக்கான். இவ்வளவு நாளா இவ இத வெளியில சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. இத நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இதை எப்படி நாங்க நம்புறது? தியா, என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், இந்த தாலியை கட்டினது யாருன்னு எனக்கு தெரியாது. இது என் கழுத்துல யார் கட்டினாங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும். அவன் கையாலேயே இந்த தாலியை கழட்டிட்டு அவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஒண்ணு தாலியை கழட்டி வீசணும், இல்ல எவன்னு கண்டுபிடிச்சு அவன் தலையிலேயே அவளை கட்டி வைக்கணும். ரகு, பின்ன என்னப்பா? ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தன் தாலியை கட்டிட்டான், அவனை கண்டுபிடிக்கணுமா, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? இதெல்லாம் ஆகிற கதையா? நீங்கெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எப்படியோ போங்க, தலை எழுத்துப்படி நடக்கட்டும். இங்க பாருமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு நாங்க இருக்கோம். அப்பா, அழாத அழாதாமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ என்ன தப்பு செஞ்ச உன்னை மன்னிக்கிறதுக்கு? இந்த விஷயத்துல நீ என்ன செய்யணும்னு சொல்றியோ அதையே செய்வோம், சரியா?
ஆ? அஞ்சலி, ம்? நீ உன் அக்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவல்ல? ஆமா. ஆ, சின்ன வயசுல இருந்து 2 பேருக்குள்ள பர்சனல்னு எதுவும் இல்லைல்ல? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? ஆ, இல்ல நீ அப்படித்தான் என்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்த, அதான் கேட்டேன். அஞ்சலி, நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. நானும் உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கேன். அதெல்லாம் நீ உன் அக்கா கிட்ட சொன்னியா? ஏய் குடு, போட்டு விடுறேன். பரவாயில்ல, வேண்டாம். இல்ல அஞ்சலி, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். உனக்கு நான் அதெல்லாம் ஏன் செஞ்சேன்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப தப்பா நினைப்பாங்கல்ல. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இத போய் நான் என் அக்கா கிட்ட சொல்லுவேனா? இல்ல அஞ்சலி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உன்னை தப்பாலாம் சொல்லல. அது வந்து யார் மேலயாவது நமக்கு ரொம்ப அன்பு இருந்துச்சுன்னா மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லிருவோம்ல. அதான் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டியோன்னு கேட்டேன். உங்களை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? தெரியும். என்ன நீங்க சந்தேகப்படுறீங்க? நீங்க பணத்தை உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏய், எதை சொல்ற அஞ்சலி? என்ன நீங்க எப்பவுமே நம்ப மாட்டீங்க. வெளியே போன வீட போட்டிட்டு போயிடுறீங்க. எதை கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்க. இப்போ இப்படி கேக்குறீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணும்? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கன்னு தானே தோணுது. இல்ல அஞ்சலி, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? ஐயோ அஞ்சலி, என்ன பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு. இல்லங்க, நீங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இல்ல அஞ்சலி, இப்ப கூட நீங்க என்கிட்ட இந்த விஷயத்தை வாங்குறதுக்காக தானே எனக்கு நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டீங்க. இல்ல. நீங்க உண்மையான லவ்லியா போடுறீங்க. ஐயோ அஞ்சலி, இல்ல அஞ்சலி, இது வந்து நான் அந்த இல்லங்க. அர்த்தத்துல. எனக்கு எல்லாம் தெரியும். வெற்றி, அண்ணி, பத்திரிக்கை அடிச்சாச்சு. எல்லாருக்கும் கொடுக்கற நேரத்துல இப்படி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நலங்கு வேற வைக்க போறாங்க. இப்படியே இருந்தா எப்படி? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அண்ணி. ஐயோ, தெரியலனா எப்படி வெற்றி? இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்கிறத யாராலுமே தடுக்கவே முடியாது. பாத்துக்கோங்க. சரி, போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. இவன் சைலண்டா இருக்கிறத பார்த்தா அந்த திவ்யா கழுத்துல தாலி கட்டிடுவானோ? அவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அதுக்கப்புறம் எனக்கு எதிர்காலமே இல்லாம போயிடும். இதை விடக்கூடாது.